கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனம் 32. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினம் இம்மாதத்தின் முதல் நாளாகிய நேற்றைய தினத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அது என்ன? அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போவதில்லை அல்லது வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கொண்டு நாம் தியானித்தோம். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக கூட இதை நாம் வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் அது விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகின்ற ஒன்று. அதில் நேற்று தினத்தில் நான் வலியுறுத்தினது என்னவென்றால், விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய கிரியையினால் அல்லவே அல்ல என்று பேசியிருந்தேன். இன்றைக்கும் அதை பவுல் வலியுறுத்துகின்றதை இன்னொரு வசனத்தின் மூலமாக நான் விளக்க விரும்புகின்றேன். அதுதான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். இங்கே பவுல் தேவனுடைய நீதியை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். அதற்கு முந்தின வசனங்களிலே தேவனுடைய நீதியை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்வது, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கென்று கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான கிருபைகளை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான், அல்லது எதனால் அவன் பெற்றுக்கொள்ளாமல் போகின்றான் என்பதை குறித்து 32வது வசனத்தில் மிக அற்புதமாக அவர் விளக்குகின்றார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல். இங்கே நாம் தேவனுடைய நீதி அல்லது தேவனுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் நாம் பொருட்கொள்ள முடியும். அதை எப்படி தேட வேண்டுமா? கடவுளுடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே அதை தேடினபடியால் அவர்கள் அதை அடையவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. என்ன இங்கு காரணம்? என்ன தவறு இங்கே நடக்கின்றது? நியாயப்பிரமாணம் எதை சொல்லித் தருகிறது என்றால், நியாயப்பிரமாணம் கிரியையின் மூலமாக தன்னை நீதிமானாக்க முயற்சிப்பதை சொல்லித் தருகிறது. ஆனால் விசுவாசம் என்பது கிரியையினால் அல்ல, தேவனுடைய தயவினாலே நமக்கு கிடைக்கிறதான ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. கடவுளுடைய ரட்சிப்பை, கடவுளுடைய மீட்பை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்லவே அல்ல. எதின் மூலமாய்? விசுவாசத்தின் மூலமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கின்ற விசுவாசத்தின் மூலமாய். அதை தான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் கீழே இருக்கிற 10வது வசனம், 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நீதி நமக்கு உண்டாக வேண்டுமென்றால், தேவனுடைய நீதி வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை, என் ஆண்டவரை நான் நம்பியிருக்கிறேன், என் ஆண்டவரை நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நீதியை செய்வார், அவர் அதிசயங்களை செய்வார். என் பக்கத்தில் கர்த்தர் நின்று எனக்காக யுத்தம் செய்வார், நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன், ஏனென்றால் என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். மாறாக கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்களாம்? இஸ்ரவேல் மக்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே அதை அடைய முயற்சித்தார்கள். அப்படி என்றால் என்ன? தாங்கள் செய்கின்ற செயலின் மூலமாய் கடவுளை
தன் பக்கமாக திருப்பிக் கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அதிலே தோற்று போனார்கள். இன்றைக்கு கூட, இன்றைய கிறிஸ்துவம் கூட அதை தான் செய்ய முயற்சிக்கின்றது. அநேகர் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ என்று தெரியாது. ஆனால் அது உண்மை என்னவென்றால், இன்றைக்கு மக்கள் எப்படிப்பட்ட மனநிலையிலே அநேகர் இருக்கிறார்கள் என்றால், நான் காணிக்கை கொடுத்தால் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிறார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, காணிக்க ஒரு ஊழியத்திற்கு மிக மிக அவசியம். ஒரு ஊழியக்காரனுக்கு மிக மிக அவசியம். விசுவாசிகள் மூலமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் ஊழியங்கள் நடைபெறுகிறது. அது காணிக்கையின் வாயிலாகத்தான். ஆனால் it doesn't mean that I exploit people by saying that if you give to God and you will be abundantly blessed. இல்லையா? நீங்கள் கொடுத்தால் அபரிமிதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஸ்பூனில் கொடுக்கறதுனால தான் நீங்கள் கடன்காரர்களாக இருக்கிறீர்கள். கடவுளும் உங்களுக்கு ஸ்பூனில் கொடுக்கின்றார் என்று பிரசங்கிமார்கள் இருக்கின்றார்கள். அதுக்கு முற்றிலுமாய் வேதத்திற்கு விரோதமான ஒன்று. ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்படுகிறார்கள். ஏனென்றால் பாமர மக்கள் அந்த வார்த்தையை நம்பி, ஒருவேளை நான் கொடுத்தால் கடவுள் எனக்கு நிறைய கொடுப்பார் போல இருக்கு, ஆகையினால் எனக்கு இருக்கோ இல்லையோ நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் வளர்கிறார்கள். விசுவாசிகள் அப்படியே இருக்கிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, we should not exploit believers for making money. அதுதான் வேதம் சொல்லித் தருகின்றது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியவைகளாகவும் இருக்கிறது. இங்கே அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் தேடினபடியால் அதை அடையவில்லை. நான் நல்லவனாக நற்காரியங்களை செய்தால் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். இல்லவே இல்லை. அதற்கு இயேசுவானவரே சொன்ன அற்புதமான அந்த எடுத்துக்காட்டு நான் பல முறை அதை சுட்டி காட்டியிருக்கின்றேன். ஆலயத்தில் நின்று, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், ஆனால் அவனைப் போல் அல்லாததினாலும் உம்மை தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் வெளியே ஒரு மனிதன் விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், அவன் அல்ல இவனே நீதிமானாய். அப்போ நீதி எங்கே விளங்கிற்று? நீதி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்ல. நான் உபவாசம் பண்ணுகிறேன், தசமபாகம் கொடுக்கின்றேன், ஆலயத்தை கட்டி கொடுத்தேன், நான் உயர்ந்த கோபுரங்களை கட்டி கொடுத்தேன், ஆல்டருக்கு நான் டொனேஷன் கொடுத்தேன். நோ, நெவர். We cannot attract God. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாழ்மை, விசுவாசம், என் ஆண்டவர் எனக்காய் மரித்தார், அவர் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்று அவர் மீது வைக்கிற நம்பிக்கை இருக்கிறதே, அதுதான் நமக்கு நீதியை கொண்டு வருமே தவிர நம்முடைய கிரியையினால் அல்லவே அல்ல. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் துவக்கத்திலே இருக்கிற நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை என் கிரியையின் மூலமாய் சம்பாதித்து விடலாம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். கடவுளை விசுவாசியுங்கள். அசாதாரணமான நீங்கள் நம்புவதற்கு சாத்தியமே இல்லை. இனி என் வாழ்க்கை விளங்கவே விளங்காது, என் வியாதி சுகமாகவே ஆகாது, என் குடும்பம் உருப்படாது, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஃபெட்டப் ஆயிட்டேன், முயற்சித்து இன்றைக்கு நான் ஃபெட்டப்பாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலைமையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸ்டில் யூ புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட். நீங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள். You can see changes happening in your life. You can see the glory of God in your life. ஏனென்றால் இயேசு அதைத்தான் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னாரே தவிர, நீ எவ்வளவு நல்லவனாய் இருக்கிறாய், உன் செயல்களெல்லாம் இவ்வளோ அழகாய் இருக்கிறது, அதை பார்த்து நான் மெய் சிலிர்த்திருக்கிறேன், ஆகையால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. Put your trust in God. Your life will be changed. You will be blessed abundantly. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்டதான கிருபையை நமக்கு தந்து எல்லா சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.